ஜிமிடா கரெக்டா ஒரு டீமை கண்டுபிடிச்சு அந்த டீம் தான் பார்க்கணும். அந்த டீம் தான் அந்த டீமோட ஸ்டோரி தான் கொண்டு வந்து காமிக்கும் உங்களுக்கு. லைட் பாத் பாத்தீங்கன்னா மிலிட்டரி பேஸ்ல இருந்து ஹாஸ்பிடல் இருக்கு, அதுலயும் குவாரி ஈவென்ட் வேற அங்க வர எல்லாமே ஈவென்ட் தான். எல்லாரும் ஈவென்ட். ஐயோ கொஞ்சம் இது கம்மி பண்ணி வச்சிரலாமே. சொச்சோ சரி ஓகே பரவாயில்லை. ஈவென்ட் தான். ஆமா ஆமா அவ்வளவுதான். அரே பறக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். பறந்து போய் வெளியே போகும்போது வெளியே ரெண்டு பேரு ரெண்டு தடவைல அங்க எடுத்துட்டாரு. ஆந்திர கிசான் யாருமே கண்ணு கிசாவாத காரணத்தினால இவர் கத்தில குத்துவாரா நாட்டு ப்ரோ. ஐயோ வெளிப்பட்டவரா அந்த கை. நாட்டு ப்ரோ கிட்ட இன்னும் கன்னே கிடைக்கவில்லை. ஏமன் எங்க பேரு ஏமன் இது அந்த என்ன ப்ரோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமன் ஒரு 2 வருடத்துக்கு வர மாட்டான். 2 இயர்ஸ் ஏமன் ஆல்சோ நாட் தேர். கிடைக்கல. இஷான்கோ கன்னே கிடைக்கல. ரெண்டு பேருமே ஓடிட்டு இருக்காங்க. ராட்ரிக் கிஷான் என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல இருக்காங்க. கன் எடுத்து அவனகான பாரு. டோரா 3 கிலோ. ராட்ரிக் அகால மரணம். ராட்ரிக் அகால மரணம். பங்கோஜ் அகால மரணம். இஷான் விசஸ் டோரா. டோரா கையால இஷான் போறாங்க. இஷான் விசஸ் டோரா 1v2 அகால மரணம் அடைந்து டோரா 5 கில். டோரா 5 கில். பங்க் 1 கில் எடுத்து மொத்தம் இந்த டீம் 6 கில். இப்போதைக்கு 7 கில். இல்ல 6 கில். 6 கில். இந்த பேர் ஜீசோஜி மட்டும் இருக்கான். டோராக்கு முன்னாடி யாரு? என்ன பண்ணுவார் இவர்கிட்ட? ஜீசோஜி ஏமோ இல்ல போல. இவன்கிட்ட வெஸ்ட் இல்ல, வெறும் ஹெல்மெட் மட்டும் தான் இருக்கு. எம்எல்ஜி வந்துட்டேன். ஓப்போல இருந்து கீழ போட்டு வெளுத்தாரு பாருங்க. டோரா 7வது கில். கத்திலே ஒரு கில். அங்க வந்து கசக்கா வச்சுக்கா 6 கில். புல்லட் இல்ல 0 புல்லட். 0 புல்லட். வன்மம் நினைக்காதீங்க. 0 புல்லட். கீழ தடையில நாக்கே இருக்காரு. அடிச்சா பாங்க அகால மரணம். பாங்க ரீகால் பண்ண வேண்டும். பங்க் ப்ரோ ரீகால் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. கத்திலே விட்டுட்டாருனே பங்க். டோரா ஓபி பாத்தீங்கன்னா தனியா ஈவென்ட்ல இருக்கு. பட் இவருக்கு லைஃப் இருக்கு गाइस. டோரா கிட்ட புல்லட் இல்ல. டோரா கிட்ட புல்லட் இல்லை. வெறும் 6 கில் எடுத்துருக்கான். பட் ஆனா புல்லட் இல்லை. இப்போதைக்கு கிரவுண்ட்ல அதிகமா கில் எடுத்துருக்கு டோரா. பீக்காலான் வெயிட் பண்றாங்க. ஸ்பீக்காலான் இன்னைக்கு தீக்காலான் ஆகிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். சிறுத்தலை 2 ஆஃபியா ஸ்னைப்பர் 3 கில். அபியோபி 3. டோரா 6 கில். இங்க பாரு சென்ட்ரல் வந்து சக்தி போட்டுக்கிறான். வாங்க பா பேபி விக்கி. அவ்வளவுதான் வெறியா எடுத்துறா. P90 எடுத்துறான் போ. அவ்வளவுதான் முடிச்சு. போலச் டோராவின் ஆட்டம் ஆரம்பம். P90 டோரா. கன்னே இல்லாத ஒருத்தனுக்கு P90 கன்னுனே பாத்தீங்களா? ஐயோ சீரியஸ்லி गाइस கன்னே இல்லாம ஓடிட்டு இருந்தாரு. ஈவென்ட்லயே 7 கில் அபாரமா அடிச்சி ஃபர்ஸ்ட் இயர் இந்தா 8 இந்தா. ஐயோ அவ்வளவுதான். சிம்பா அடிச்சுட்டான்டா. ஐயோ அடிச்சான் வேற லெவல்ல. இவ்ளோ நேரம் கன் இல்லாம ஹீரோட இருந்தான். P90 எடுத்து செத்து போயிட்டான். கால மரணம் அடைந்தான் P90. இந்த பக்கம் டோனி எஸ்டிஆர் ரவுடி பீகால நாக் அடிச்சு அழுத்தே விட்டாரு. கேப்டன் வெட்டி வந்து எஸ்டிஆர் மண்டை கேத்திட்ட மாட்டிக்கிறானா எஸ்டிஆர் யுவா கிட்ட. எஸ்டிஆரோட ஆட்டம் செல்லுபடியாகுமா? எஸ்டிஆர் 1 HP. எஸ்டிஆர் 1 HP ஈலிங்ஸ் தூக்கி போடுறான். எஸ்டிஆர் பொறுமை காய்க்கிறான். 5 கில். எஸ்டிஆர் 5 கில். ராட்டுக்கு அந்த பக்கம் டோரா 6 கில். ட்ரோல் 1 கில். ஜூஸ் 1 கில். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சூடு பிடிக்கும். இன்னும் இந்த பக்கம் யாரு? பீக்காலன் ஏரோப்ளைன்ல வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் யாரு? டொட்டோ அகால மரணம். மிஜிஷியன் முட்டைக்கில் முட்டையன் கேஸ். டோரா தான் இப்போதைக்கு ஐஎஸ் கில். டோரா தான் ஈவென்ட்டே டாமினேட் பண்ணி ஐஎஸ் கில் எடுத்து டாமினேட் சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் இங்கே வந்து குதிக்கிறாங்க. ஸ்பைசி மஷ்ரூமும் ஜாய் பாயும் சம்பந்தமே இல்லாம. யாருகிட்ட? ஸ்பைசி மஷ்ரூம் 36னா யாருகிட்ட வந்து குதிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் டீம் பக்கத்துலயே. அதுலயும் டாட் ஹரின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸ்பைசி மஷ்ரூம் வந்து ரிவ்யூ எடுத்துட்டு இருக்காங்க. டீம் 36 எஸ்டிஆர் அணி பறந்து வந்தாரு. டோனி மேல இருந்து கஜக்ஸா. அவ்வளவுதான். ஒரு ஓசிக்கு இல்ல. டோனி போட்டாரு ஹரிய. கூட்டு காட்டி கொடுத்துட்டாங்க. ஸ்பைசி மஷ்ரூம் அணி எஸ்ஆர் பிடிஎஸ் டோனி கிட்ட. என்ன நடக்கும்? ரெண்டு பேருமே அபாரமா விரிகொண்டவங்க தேடிட்டு இருக்காரு. எஸ்டிஆர் டோனி தான் 4 கில். ஆமா எஸ்டிஆர் 2 கில். அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் தனித்தனி லெஃப்ட் ரைட்னு இருக்காங்க. யார் அடிப்பா? டோனி அடிப்பானா ஸ்பைசி அடிக்குமா சொல்லு? கண்டிப்பா ஸ்பைசி தானே. டோனி அடிப்பான். எவ்வளவு பந்தயம்? டோனி
ஸ்பைசி அக்கா வந்து நடுவுல வேலையை காட்டுவாங்க. அங்க பாருங்க ஏய். போட்டு போறதாங்க பாருங்க. அவ்வளவுதான். பாத்தியா எஸ்டிஆர் அடிச்சாரு. ஐயோ எஸ்டிஆர் 1v2டா. ஆமா 1v2. ஆனா நான் சொன்ன மாதிரி பெண்கள் அணி தானே அடிச்சாங்க ஃபர்ஸ்ட். ஏடா போட்ட யார் அடிப்பான்னு கேட்டா லாஸ்ட்ல போட்ட பாத்தியா ஒரு உருட்டு விட்டுன பாத்தியா இது பாத்துட்டோம். அங்க பாரு ஜோன் லாக் ஆயிட்டான். எஸ்டிஆர் ஜோனாக்கா. ஐயோ அகால மரணம்னா ஜோனாக்காயி. கடைசியில யாருக்கும் இல்லாம இவர் 1v2 எடுத்து யாருக்கும் கில் கொடுக்க மாட்டேன்டா நானுன்ட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. சிம்பா 5 கில்லு 5 கில்லா. வாவ் சிம்பா அகால மரணம். டீம் நம்பர் தெரியல. அந்த ஈவென்ட்ல இருக்கிறதே மொத்தம் எவ்வளவு பேர்டா? 4 பேர் தான். எஸ்டிஆர் நாகூர்ல இருக்கான். வந்து அவர் ரவுடி, மண்டகித்து, அபிஓபி இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ராஜேஷ், மண்டகத்து, ரவுடி 3 பேருமே முக்கியமா நடுவுல பக்கத்துல இருக்காங்க. மண்டகத் மட்டும் வெளியில போயிட்டு இருக்காரு. டீம் 43. மண்டகத்து இவாடா போயிட்டு இருக்காராம். பொண்ணது. ஓகே. அவ்வளவுதான் அடிச்சிடுவார் ராஜேஷ். ரேண்டம் என்ன பண்ணுவார் பார்க்கவே இல்லைன்னு இவரு. ராஜேஷ் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. நைஸா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. பறந்து வந்தாரு பாருங்க. அபி ஓபி லைவ். அவ்வளவுதான் 4 பேரு மாறி ஃபைட் எடுத்துக்க போறாங்க. அபி ஓபி, ரவுடி, சிம்பா. இப்ப கூட ஒரு ஷார்ட்ல ஒரு நாக்கு வச்சு விட்டாரு. ஃபைட் அங்க. அபி ஓபி ஃபுட்ஸ் கொடுத்துட்டாங்க. மண்டைக்கு ஃபுட்ஸ் கொடுத்துட்டாங்க. அபி ஓபி பாத்துட்டாரு. P90 கையில வச்சிருக்காரு. யாருடைய P90 நம்பர்? அபிஓபி அகால மரணம். மண்டகித்து அகால மரணம் நடந்தது. ராஜேஷ் இருக்காரு. இப்ப என்ன பண்ண போறாரு? ராஜேஷ்க்கும் அபிக்கும் தான் இந்த இடத்துல இப்போதைக்கு ஃபைட் நடக்கும். ஃபுட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போதைக்கு கேப்டன் பீகாலான் 2 பேரும் ஃபைட் எடுக்க போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரே எந்த டீம் ஏதோ ஒரு டீமே பயங்கரமா அடிக்கும். அந்த டீம் எந்த டீம் கண்டுபிடிக்கணும். அதுல வந்து இப்போதைக்கு டோரா 7 கில்ல. டவுட் இல்ல. டோரா டீம் தானே. பீகால் நேரா துரத்துறாங்க. பீகால் நேரா துரத்துறாங்க. ரொனால்டோ 2 பேருமே நல்லா தான் விளையாடுவாங்க. அவர்களும் நல்லாவே விளையாடுவார்கள். நல்லா விளையாடுவாங்க. பாத்துறாங்க. அவ்வளவுதான். ரொனால்டோ நாக் அடிச்சிட்டாரு. ஐயோ நாக் அடிச்சு ரொனால்டோ நாக் அடிச்சாரு. இஸ் கேப்டன் வித் 1 HP. ஒரு கேகேஸ்ல மட்டும் போவாரா? பீகாலான் வண்டி ஓட்ட கேப்டன் அடிக்க அவர் ஆட இவர் பாட பயங்கரமா இருக்கு. கேகேஸ்ல மட்டும் தான் இருக்காரு. பட் அவருக்கு ஆகணும். அவரும் தன் உயிரை காப்பாத்திக்க அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 5 கில்லு அவர் இழந்துட்டாங்க. பாத்தீங்கன்னா 5 கில் எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு ஐஎஸ் கில்ல இருக்கிறது யாரு? டோரா பங்கோஜி 8 கில்லு. அப்புறம் கேப்டன் பீகாலான் 5 கில்லு. எஸ்டிஆர் டோனி 8 கில்லு. எஸ்டிஆர் அகால மரணம். டோனி மட்டும் தான் இருக்கான். காப்பாத்தியாக வேண்டும். காப்பாத்த முடியுமா? டோனி போற இடத்துல யாருமே இல்ல. டோனி போற இடத்துல வாட்டர் சிட்டில பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. SXBDS பாத்துட்டாங்க. டோனிக்கு அங்க இருந்து ஸ்ப்ரே வருதுங்கண்ணா. गाइस அங்க இருந்து டோனி கூட ஸ்ப்ரே போய் காப்பாத்தி ஆகணும். இல்ல எஸ்டிஆர் ப்ரோக்கு ரீகாலே கிடையாதுங்களா? இல்ல அவன் தான கடைசியா மேல செத்துட்டு வந்தான். காப்பாத்துறாரு. ஸ்மோக் போடுறாரு. அங்க யாருமே இல்ல. எதுக்காக நேடு போறான்னு தெரியல. கதிர் ப்ரோ ஓகே கதிர் ப்ரோ 100 பேருமே ட்ரை அவுட்ஸா வச்சலந்தல வச்சு எடுத்து போடுங்க. யூஎம்பில அங்க இருந்து ஷூட் பண்ணி டோனி ப்ரோ பயமுறுத்துறாங்க. எனக்கு பயலாம் கிடையாது. எகிரி குச்சி டீம்மேட்ட காப்பாத்தறேன்டான்ட்டு வெற்றிகரமா வந்து வேற லெவல்ல ரீகால் பண்றாரு. காப்பாத்திட்டான். இந்த பக்கம் மாஃபியா ஸ்னைப் போயிட்டு கிறிஸ்டோபி 6 கில். ரெட்ரோ பிளேஸ் வந்து பீகாலன் மாட்டிக்கிட்டான். பீகாலன் தன்னந்தனியா மாட்டிக்கிட்டான். பீகாலன் ஒரு இடத்துல தன்னந்தனியா மாட்டிக்கொண்டான். பீகாலன் அகால மரணமா. பீகாலான் முதல் டுவோ மேட்ச்லயே இப்பயும் தோத்துட்டு இருந்தத கதை விடுவானா பீகாலான்? பாப்போம். இவர் டீம் எப்படி ஒருத்தர் தொத்தனாங்களோ அதே மாதிரி இவர் டீம்ல வந்து ஒருத்தர் தொட்டி கேப்டன் ப்ரோவே போட்டாங்கனே. கேகேஸ்ல இறந்த மாதிரி பீகாலான் இறந்துறாரா? கிறிஸ்டோபி மாஃபியா 2 பேர் பக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா மாஃபியா ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்கான். கிறிஸ்டோபி உட்கார்ந்துட்டு இருக்கான். மாஃபியா மட்டும் தான் பாத்துட்டு இருக்கான். பீகாலான் பாத்தீங்கன்னா குட்டி ஷாக்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க गाइस. யார் வேணாலும் வந்து அடிப்பாங்க. பக்கத்துலயே 30 17 ஐயோ பாத்துட்டாங்க. டீம் 16 இது கொண்டவங்க பாத்துன்னு இருக்கு. ஆனா டீம் 16 விடாதனே. மாஃபியா ஸ்னைப்பும் ரிஷோ இருக்காங்க. பாத்துட்டாங்க. அகால மரணம் அடைவாரா நரேந்திரோ?
அகால மரணம் ராட்ரிக் கிட்ட மாட்டிக்கொண்டான். அகால மரணம் அடைந்தான். இஷான் ப்ரோ பாருங்க போட்டு கொன்னுட்டாதீங்க. 3 கில் தான். பக்கத்துல தான் இருக்காங்க. 3 கில் தான் இருக்கு. 3 கில் தான். ஃபைட் நீங்க டீம் 1 ஃபைட். ராட்ரிக்கும் இஷானும். ஆமா. SXBTS ஆமா SXBTS vs டீம் 1. ஐயோ. அவ்வளவுதான். SXBTS ராட்ரிக்கும் இஷானியும் நானி பண்ணி கொன்னது. டொட்டோ மெஜிஷனும் ஒரு இடத்த பிடிக்கிறாங்க, ஹோல்ட் பண்றாங்க. ஆனா ஒரே ஒரு கில் தான் இந்த மேட்ச். ஐ காலன் காரத்தின் கிளம்பிட்டாரு. மாசா பிரிசன் போய் காப்பாத்தலாம். அசெக்ஸா ஆனா இங்க அவர் காப்பாத்த இப்போதைக்கு டோரா தான் 7 கில். டோராவோட டீம் தான் இருக்கிற ஐஎஸ் கில் எடுத்திருக்கு. என்னடா பிஆர் டீம் எடுக்கிறாங்க இப்ப போய். எந்த டீம் நான் பிஆர் டீம் எடுக்கறாங்க? டோரா டீம். ஆமா வாவ் அண்ணா நரேன் ப்ரோ தப்பிச்சிருக்காரு. ஆனா ரீகால் பண்ண முடியுமான்னு தெரியல. பீகாலன் வந்து நமது நரேன் தான் பீகாலன் முடிய போகுதுனா ரீகால் காலியாக போகுதுங்கனா அவ்வளவுதான் மாட்ட போறா அடிப்போ. ரீகால் இதோட முடிவடைய போகிறதா? காலன் அவ்வளவுதான். கால மரணம் அடைந்தான். அபி டைரக்டா போய் ரீகாலே பண்ணிருக்கலாம். பட் ஆனா அவன் ரீகால் பண்ணாம விட்டான். கோட் ஸ்கை ஓபி மொத்தம் 3 கில் தான். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அணி பல அணி வந்து அகால மரணம் அடைந்தது. டோரா ஃபர்ஸ்ட் எடுத்து அதே கில்லு. டொட்டோ இன்னும் கில்லே எடுக்கல. பீகால் மட்டும் 4 கில்லு. டோனி எஸ்டிஆர் 8 கில்லு. கோட்டோபி கில்லே எடுக்கல. ஸ்கை ஓபி மட்டும் 3 கில்லு. ரவுடி 3 கில் எடுத்திருக்காரு. சாட் ஓஜி 0 கில்லு. SXBTSல அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தா வந்து மாசா அடிச்சிட்டாங்க. அடிச்சது பாத்தீங்கன்னா சான் தானே அடிச்சது. BTS ரெமோவும் சானும் ராட்ரிக் அடிச்சிருக்காங்க. அவங்க டீம் மொத்தமா 6 கில் எடுத்திருக்காங்க. BTS ஜேவியர் ப்ரோ அவ்வளவுதான். மறுபடியும் பீகாலன் மாட்டிக்கிட்டான். மறுபடியும் பீகாலன் வேற கார் எடுத்துட்டு வர்றான். பீகாலன் காரை மாத்தி ஓடிட்டு இருக்கான் ப்ரோ. எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. மாட்டா ஐயோ பீகாலன் 1 HP. பீகாலன் அகால மரணம். கிராட்டோஸ் யார் ப்ரோ நீங்க வேற மாதிரி. நரேன் மறுபடியும் ஒரு அபாரமான ஆட்டத்தை நிரூபிச்சு கொண்டிட்டு இருக்கான். எஸ்டே ப்ரோ பாத்தீங்கன்னா லெவல் 1 ஹெல்மெட்ல போயிட்டு டீம் 7 இங்க பாரு. பெண்கள் நீ கூட 4 கில் எடுத்து வச்சிருக்கு. சிம்பா வைட்டி 5 கில்லு. இன்னொரு பெண்கள் நீ பிரியா கேமிங் அகால மரணம். ஆனா நீங்க ஜஸ்ட் மாறும்போது நம்பரும் சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த 42 அம்மு டால் இஸ் லைஃப். ஏதாவது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்துச்சு இவங்க ஸ்லாட் வேணும் ஒத்த கில்லாத எடுக்குமான்னு பார்த்தா ஒத்த கில்லுக்குள்ள எடுக்காம செவில கிட்ட பெயிண்ட் அடிச்சிட்டு பொறுமையா விளையாடி டின்னருக்காக விளையாடுறாங்க. எடுக்கிறவங்கயும் கில்ஸ் தடுக்குறாங்களான்னு பாப்போம். எடுக்கும்போது ஒரு 10 கில்லோட சிக்கன் டின்னர் எடுப்பாங்களான்றது தெரியல. கோட் டோரா பங்கோஜி 2 பேருமே அவுட் சீசன்ல இருக்காங்க. இப்போதைக்கு ஐஎஸ் கில் எடுக்கிறவங்க இவங்கதான். எஸ்டிஆர் இருக்கானா எஸ்டிஆர் டோனி இருக்காங்க. அவங்க 8 கில்லு. ஆனா இங்க பாருங்க ஸ்கை ஓபி ப்ரோவும் கோட் ப்ரோவும் டீம் 8ல அப்படி பார்க்க கூடாது. ஒரு டீம் தான் நல்லா ஆடும். ஒரே ஒரு டீம்ல ஜெயிக்கிறதுக்காக போராடும். எல்லா டீமும் பார்க்க முடியாது. ஒரே ஒரு டீம் மட்டும் நல்லா ஆடும். அந்த டீமோட கதையை தான் காட்டணும். அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி அடிச்சாங்க, எப்படி பண்ணாங்கன்னு. எல்லா டீமுக்கும் போக முடியாது. இது ஒரே ஒருத்தன் தான் ஜெயிப்பான். இதுல சரியான ஒரு ஜோனை புடிச்சிருக்காங்க டோட்டோ அண்ட் மெஜிஷியன். அண்ட் அவங்களுடைய டீம் கில்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா 3 கில்லு தான். சரியான ஒரு ஜோன். கண்டிப்பா உங்களுக்கு ஜோன் அட்வான்டேஜ் இருக்கும் गाइस. எல்லாரும் பங்க் துரத்துறான். இருக்காங்க. பங்க் அந்த கில் எடுத்து அவன துரத்துறான். ஐயோ ஓட சீச்சன் மேடிக்கிறான். அம்மானே அடிஸ்டா மரணம். டோனிஸ் லைவ் எஸ்டிஆர் பங்கோஜி காப்பாத்தலாம். அவ்வளவுதான். அகால மரணம் அடைந்தது. ஜேபிடி சொல்லி அறுக்கிறான் நமது SRBTS டோனி. SRBTS STR டோனி அகால மரணம். STRின் அருமையான டிரைவிங். இப்பதான் வந்து புகழ்ந்து பேசணும். கடைசியில பின்னாடி இருந்து ரெண்டமா அடிச்சிட்டாங்க. மெய் ஏகேன்றவங்க வந்து டோனி ப்ரோ அடிச்சிட்டாங்க. Bro, I think Toto and Mason playing for dinner because they holding position. ஆமா தல 1k சூப்பர் சாட் சொன்னாங்களா, அதனால அதுக்கு வளராங்க போல. அது ஹையஸ்ட் கில் டின்னர் தான நான் சொன்னாங்க. இந்த மேட்ச் சீக்கிரம் கிறிஸ் ஓபியும் மாஃபியாவும் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோன். எஸ்டே ப்ரோ சுட்டு கூப்பிட்டு அழகாய் உங்களுக்கு ஷாட்ஸோட மாட்டிட்டாரு. அவங்க ஜோன் என்ன ஆகுறாங்க. மாஃபியா STR டீம்னா 10 கில். இப்போதைக்கு ஹையஸ்ட் கில் STR டீம் தான். ஓ கிறிஸ் ஓபி மாஃபியா 11 கில்.
கிறிஸ்டோபி மாஃபியா 11 கில்லு, மாஃபியா 8 கில்லு, 8 கில்லு மாஃபியா. வேற லெவல்ல விளையாடுறாரு. மாஃபியா ஸ்னைப்பைட்டிட விழுந்து ஒரு அபாயகரமான ஒரு கேம் பிளேவை பார்த்து 8 கில் எடுத்து மொத்தமா டீம் 11 கில் எடுத்து வச்சு சூற விட்டுருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் எஸ்டிஆர் ப்ரோ டீம்ல 10 கில், அவருக்கு சோலோவா இருக்காரு. இவங்க டீம்ல 11 கில், பட் இவங்க 2 பேருமே இருக்காங்க. ஜோன் இப்ப யார் பிடிப்பாங்க? இப்போதைக்கு ஜோன்ல இருக்கிற டீம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா SX, BTS, ஸ்டோன், கூட இருந்த இஷான் ப்ரோவையும் அடிச்சது, பறந்து வந்து அடிச்சாங்க. 3 பேருமே ஜோனு. அவ்வளவுதான். டீம் 30 எஸ்டிஆர் ப்ரோ அணில இருக்கிற டோனியும் தூக்குனாங்க. அதே மாஃபியா இப்போ இது மாஃபியா கிறிஸ்டோபி தான். கிறிஸ்டோபி அகால மறந்தாமா. கிறிஸ்டோபி 1 HP. எஸ்டிஆர் ப்ரோ மாட்டிட்டானே. எஸ்டிஆர் ஸ்மோக் ஏடுவாங்கடா. மாஃபியா அடிச்சது 1 HP. பாயிண்ட் வந்து ஜோன் தொட்ட செத்துற எஸ்டிஆர். அகால மரணம். மரணம் அடைந்தான். மாஃபியா 9 கில், 12 கில் அடிச்சாங்க. மாஃபியா அவ்வளவுதான். மாஃபியா டீம் தான். இந்த போய் டொட்டோ மெஜிஷியன் 2 பேர் இருக்காங்க. மாஃபியா ஸ்னைப்பர் டீம் vs கிறிஸ்டோபி. டொட்டோ vs மெஜிஷியன் 2 டெட்லி டோஸ் நடக்குது சண்டை. யார் ஜெயிக்கிறா? 13 பேர் தான் இருக்காங்க. இந்த பக்கம் ஜாய் பாய், பிளடி ஏஞ்சல் பீஸ்ட், இந்த பக்கம் பார்த்தா SX, BTS, MLG, கோட்டிஸ் லைவ், மெஜிஷியன் டொட்டோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் டிஃபெண்டிங் வைக்க போதா பாப்போம். தனியா இருக்காரு. ஸ்டார்ஸ்ல கோட்டோ தனியா இருக்காங்க. மெஜிஷியன் டோட்டோ இப்போ ஜோன் பிடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது? இதுக்கு மேல நடக்க போறது இதோட மாஃபியா எப்படி அடிக்கிறான்? ஒரு அவுட் ஆஃப் ஜோனானா 2 பேரை காலி பண்ணிட்டாங்கன்னா SX, BTSல அவ்வளவுதான். டோட்டோ போலாம். சோபி அங்க மெய் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. மாஃபியா ஸ்னைப் போயிட்டு ஐயோ அப்பா 13 அபாயகரமான கில்லு, 13 கில் எடுத்து வச்சிருக்காங்க. மெய் டீம்ல இருந்தும் மெய் ஏகே நேடு போட்டுனே இருக்காங்க. இவங்க டீம் இப்போ இங்க இருந்து கிளம்பி ஆகணும். சரியான ஒரு ஜோன் புடிச்சிருக்கான் டோட்டோ. பட் என்ன இருந்தாலும் அந்த பக்கத்துல இருந்து பிளட்டி ஜாய் இந்த மெய் ஏகே பாத்துட்டாரு. அவனுக்கு ஏதோ சஸ்பிஷியஸ் வேலையை காட்டுறாங்க. மாசா கடைசியில வந்து குடுமையா டொட்டோ அவங்க பாரு. இவனு ஸ்பிளிட் அப் டெசிஷன் டொட்டோ ஒன் நாக்கு டொட்டோ ஒரு ஸ்ப்ரே. டொட்டோ ஒரு கொடூரமான ஸ்ப்ரே. ஆனா இல்லடா மெய் பாருங்க. ஸ்ப்ரே நான் பார்த்தது. ஐயோ வெரி ஜாய் பாரு. ஓடு ஜாய் பாரு. ஏத்துனா பாருவனா. டொட்டோ விசஸ் மாஃபியா பேட்டி. அகால மரணம். மாஃபியா பேட்டி அகால மரணம். டோட்டோ மிஷன் 2 பேருமே இருக்காங்கண்ணே. மாசா நீங்க அந்த மீ ஏகே மேல கன்வே இமி ஏகே மேல கன்வே வேற யாரையும் மாத்தாத. மீ ஏகே பாரு. ரோன் சொன்னாரு. ஏது பொறுமை எதுமே கருமை வந்து ஸ்மோக் பண்றான். லெஃப்ட்ல கரெக்ட்டா லெட் ஐ செக். கோட்ட பக்காவா பாக்குறான் ஏகே. அவ்வளவுதான் போட்டான் பாரு நம்பால அங்க இருந்து டோட்டோ. ஏய் ஆடுறா நீ அப்படின்னு ஒரே ஒரு நாக்கு வெளி தர்ற மாதிரி அடி புடி. கோட் ப்ரோ தனியா இருக்காரு. மெய் ஏகே ஒண்ணா மாதிரி மேட்ச் வெற்றிக்காண்டா வளரானுங்க. டொட்டோக்கு தெரியுது எந்த மேட்ச் ஜெயிக்கணும், எந்த மேட்ச் சூப்பர் சாட் வாங்கணும் அப்படின்னு. கோட் வார் நாயகன்னா சும்மாவா? இல்ல வார் நாயகன்னா சும்மாவா? கோட்டிஸ்ல இந்த பக்கம் மீ ஏகே இப்படி பொறுமையா கோட் ப்ரோ அழகா ஜோன்ல இருக்காரு. பட் அவர் வேலையை மட்டும் பாத்துடவே கூடாது. ஜோன் அவுட்ல இருக்காங்க. கோட் ப்ரோ ஜோன் வேலையை மட்டும் காட்டிட கூடாது. அவருக்கு கோட் ப்ரோக்கு சரியான ஒரு வியூ. லெஃப்டும் ரைட்டும் மாறி பட் ரைட்ல ஸ்மோக் இருக்கிறதுனால ஒண்ணுமே தெரியல. மெய்யும் ஏகேவும் புஷ் ஆயிட்டு ஜோனுக்கே வராங்க. டோட்டோ மெஜிஷியனோ கண்டிப்பா விட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மெய் கோட் பாக்குறாரு. ஏகே வந்து மெஜிஷியனை பாக்குறாரு. அவ்வளவுதான் ஏகே மட்டும் இருக்கான். ஐயோ டோட்டோ காரா வாச்சி வெச்சால பாருங்க அடியே. கோட் மெஜிஷியன் நாக்குன. கோட் நாக்க ஸ்டார்ட் ஆச்சு. கோட் 1 HP. ஐயோ டோட்டோ காரா வாச்சி டோட்டோ வார்னாயகா ப்ரோ. அவன வார் நாயகன்னு சும்மாவா ப்ரோ கூப்பிட்டாங்க? அவன வார் நாயகன்னு சும்மாவா கூப்பிட்டாங்க? பியூர் வாரோட நாயகன் ப்ரோ. டொட்டோ 5